Hi guys, welcome back my channel. நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப் கேக் மோல்டு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக 1 kg இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி கேக். ஸோ இதை வந்து நான் ஸ்டிக் வச்சு டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். டிவைட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த 2 ஹாஃபில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி 2 பீசஸ் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக். ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹாஃப் வந்து அதில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன் விப்பிங் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீசஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒட்டிக்கணும். ஸோ அதனால தான் விப்பிங் க்ரீம் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா. இப்போ என்னோடய ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஐசிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு. என்னோடய கஸ்டமர் வந்து ரோசட் டிசைன் தான் கேட்டாங்க. ஸோ ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி ரோசட் டிசைன் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ரோசட் டிசைன் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதோட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சுகர் பால்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட்டேன். ஈஸியாக ஹார்ட் ஷேப் பண்ணலாங்க மோல்டு இல்லாமல். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.